அதுக்கப்புறம் தலைவர் மறைஞ்சோன்னு என்ன ஆகுது? நம்ம மந்திரிங்க எஸ்.சி. சோமசுந்தரம், இன்னொரு மந்திரி ஆர்.எம். வீரப்பன், அவங்க தான் சீனியர். ரெண்டு பேருக்கு என்ன ஆசை? யாராவது ஒருத்தங்க அவங்கவுங்க தனியாக நினைக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை தவிர்க்கிறாங்க. தலைவர் மறைஞ்சி அங்கே வந்து வீட்டு காரியம்லாம் செய்கிறாங்க ராஜாஜி ஹாலில். ஆனால் அம்மாவுக்கு இடம் அனுமதி இல்லை. அங்கே நாங்கள் தான் கூட நிற்கிறோம். ராணுவ வண்டியில் கொண்டு போய் வச்சதும் ராணுவத்தோட கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ நீங்கள் வண்டியில் வந்து மலர் வளையம் வையுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் போய் தலைவருக்கு அம்மா வைக்கிறாங்க. அப்போ ஆர்.எம். வீரமன் மந்திரியாக இருந்தவருக்கு துணையாக இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால அதுக்கு பிறகு என்ன ஆகுது? அந்த அவங்க எல்லாரும் மத்தியிலையும் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதும் நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன். நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன். நீங்கெல்லாம் வரிசையா வந்து வீட்டில் நிப்பீங்க. அந்த கால வெகு தூரத்தில் இல்ல அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சேன். அப்போ நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கல. அவங்கெல்லாம் வெகு தூரத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் காடை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்னை கேவலப்படுத்துறாங்க, நான் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால இது வேணான்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி குடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் காலத்துக்கு வராங்க. அப்ப நம்ம கட்சி இப்ப இருக்கிற மாதிரி தான் ரெண்டா பிரியுது. பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியா நின்னோம். சேவல் 27 தொகுதியில வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவரா அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வருது, எதிர்கொள்றோம், வெற்றி பெற்று 91ல முதல்வர் ஆகுறாங்க. அது மாதிரி அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வர் ஆகி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுல கூட இருந்து எல்லா நல்லது கட்டையும் பார்த்தாலும் நான். அதனால இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதே போல ஒரு நிகழ்வு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு கட்சியில.